பிரேக்ஃபாஸ்ட்டாவோ டின்னராவோ இல்லைன்னா ஈவினிங் ஸ்நாக்ஸாவோ சாப்பிட்ற மாதிரி, அதுவும் பிள்ளைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச மாதிரி சிக்கன் பன் சாண்ட்விச். ரொம்ப சிம்பிளாக அண்ட் செம்ம டேஸ்டியாக என்னோட ஸ்டைலில் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? இது பண்ணுறதுக்கு ஒரு கேப்சிகம்மை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கூடவே 2 பல்லாரி வெங்காயம் ஃபைன் சாப் பண்ணிக்கோங்க அண்ட் ஒரு தக்காளி எல்லாத்தையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக ஆலிவ் ஆயில் சேர்த்துருக்கேன். இதில் ஒரு 2-3 பல் வெள்ளைப்பூடு கட் பண்ணிட்டு சேர்த்துட்டு நல்லா பொரிய விட்டுக்கோங்க. அண்ட் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. ரொம்ப நேரம் வதங்கணும்னு அவசியம் இல்லை, லைட்டாக கண்ணாடி பதம் வந்தது அப்படின்னா போதும். இந்த டைமில் ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூடி பேஸ்ட் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதோட பச்சை வாசம் போகணும். பச்சை வாசம் நல்லா போனதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சிருந்த ஒரு தக்காளி சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ காரத்துக்காக 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் அண்ட் 1 டீஸ்பூன் அளவுக்கு பெப்ரிக்கா பவுடர் இருக்கு இல்லையா, அது சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அண்ட் 1/4 டீஸ்பூன் மட்டும் கரம் மசாலா எல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. மசாலாவோட பச்சை வாசம் போனதுக்கப்புறமா போன்லெஸ் சிக்கன் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துருக்கேன். ஒரு 1/4 கிலோ அளவுக்கு சேர்த்தா போதும். கூடவே கொஞ்சமாக உப்பு எல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டு மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். போன்லெஸ் பீஸ் அப்படின்றனால ரொம்ப சீக்கிரமாகவே வெந்து வந்துடும். சிக்கன் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா கடைசியாக கேப்சிகம் சேர்த்துக்கோங்க. ஏன்னா கேப்சிகம் முன்னாடியே சேர்த்தோம் அப்படின்னா அவ்வளோ டேஸ்ட் நல்லா இருக்காது. கடைசியாக சேர்க்கும் போது லைட்டான கிரன்ச்சினஸ் இருக்கும், சாப்பிட ரொம்ப நல்லா இருக்கும். அண்ட் லாஸ்ட்டாக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஒரேகனோ சேர்த்துருக்கேன். இது இல்லை அப்படின்னா கொஞ்சமாக மல்லியில கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. அண்ட் இது பண்ணுறதுக்கு இன்னைக்கு நான் பன்னு வீட்டில் ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன். இது நீங்கள் கடையில் வாங்கின பன் இல்லைன்னா பிரெட் இருந்தது அப்படின்னா கூட தாராளமாக பண்ணலாம். இந்த பன்னோட ரெசிபி இன்ஷால்லா சீக்கிரமாக ஷேர் பண்ணுறேன். இப்போ இது ரெடி பண்ணுறதுக்கு ஒரு டவாவில் கொஞ்சமாக பட்டர் சேர்த்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த பன்னை 2ஆக கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வச்சுக்கிறேன். 2 பக்கமும் திருப்பி போட்டு நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். மேலேயும் கொஞ்சமாக பட்டர் சேர்த்துட்டு டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ அவ்வளோதான். இதில் வந்துட்டு கொஞ்சமாக மயோனைஸ், கெச்சப் இந்த மாதிரி எது வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம். நான் இதுக்கு 1000 ஐலாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரெஸ்ஸிங் வரும், அதுதான் நான் வச்சிருக்கேன். அண்ட் மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த சிக்கன் வச்சிருக்கேன் அண்ட் சீஸ் ஒரு ஸ்லைஸ் வச்சுக்கிறேன். இது விருப்பம் இருந்தால் வச்சுக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். ஜஸ்ட் மேலே அந்த பன்னை வச்சு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் டோஸ்ட் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா சூப்பரான சிக்கன் பன் சாண்ட்விச் ரெடி ஆயிரும். இது ஸ்கூலுக்கு பிள்ளைங்களோட லஞ்ச் பாக்ஸில் கூட வச்சு விடலாம், அவ்வளோ பிடிக்கும் பிள்ளைங்களுக்கு. அண்ட் வச்சு விடும் போது எக்ஸ்ட்ரா ஒன்று வச்சு விட மறக்காதீங்க. ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து ஷேர் பண்ணி சாப்பிடும் போது இவங்களுக்கு கிடைக்காம போயிடக்கூடாது. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள்.